ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்தே சூப்பராக பேசிவ் இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணலாம். இந்த 3 ஆப் இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு கேன்வா, சாட்ஜிபிடி, இன்ஸ்டாகிராம் ஆப் இருந்தாலே போதும், நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் ரெடி பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் வந்துட்டு கோர்ஸாக நீங்கள் கண்டக்ட் பண்ணணும், ஒரு சிலபஸ் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு டாப்பிக்கை சாட்ஜிபிடியில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது எல்லாருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ யூடியூப், இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவே தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் யூனிக்காக ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஒரு கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் வந்துட்டு வீட்டில் இருந்தே இப்படி பண்ணலாம், அதுக்கான ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணுன்றதை சாட்ஜிபிடியில் நான் டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு சாட்ஜிபிடி மூலமாக எனக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துட்டு அழகாக வந்து ரிசல்ட் கொடுக்குது. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒன்று வேணா மார்க்கெட் ரிசர்ச்லேருந்து என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி என்ன மாதிரி பாட்டில்ஸில் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு குவான்டிட்டி நீங்கள் எல்லாம் பண்ணணுன்றது A to Z உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் அழகாக இதை பார்த்தே ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணிக்கலாம், ஹேர் ஆயில் பிஸ்னஸ்ஸு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி யூனிக்காக வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதனுடைய ரிலவெண்ட்டான ப்ராம்ப்ட் வந்து இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவுட்புட் வந்துடும். அதை வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்களும் ஓனாக பண்ணணுன்னாலும் இந்த சாட்ஜிபிடி மூலமாக நீங்கள் கேட்டு பண்ணலாம். இல்லை இதையே ஒரு சிலபஸாக நீங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சி இதை ஒரு பேசிவ் இன்கமாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது இல்லைங்களா, இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷில் கேட்டிருந்தேன், இதுவே தமிழில் நான் கேட்குறேன். இப்போது அதே டாப்பிக்கை கொடுத்து அதை தமிழ்னு கேட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வந்துடும். இதில் எல்லா லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய மதர் டேங்க்கு எதுவோ அதை மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். சேம் அதே ப்ரொசீஜர் தான் தமிழில் கொடுத்துருக்கு. இப்போது இது உங்களுக்கு தமிழில் வேணும்னாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை இங்கிலீஷில் வேணும், இல்லை ஹிந்தி, கன்னடா, மலையாளம், உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸில் வேணுமோ சிலபஸ் அந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டு நீங்கள் இதையே இப்போ காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு கேன்வா ஆப்பில் போயிட்டு இதை வந்துட்டு நீங்கள் சிலபஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இதை மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும், அதில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆப்ஷன்ஸ். அதில் டாக்குமெண்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க இதில். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன மாதிரி எடிட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் பண்ணணும், அது மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேன்வா பற்றின எடிட்டிங் ஃபுல்லாக சொன்னால் வீடியோ லென்த்தாக போய்டும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் தனி வீடியோவாக வேணால் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வேணால் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடிட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு 1, 2 பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான். இதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான டிசைனில் ஃபைனலாக இந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் பிடிஎஃப்க்கு மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணால் ரைட் சைடில் மேலே லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு ஃபைல் டைப்புன்னு கேட்குது, அதில் பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆயிடுச்சு இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மொபைலில் போயிட்டு ஃபைல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கும். இதுதான், இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். இதை மாதிரி நீங்கள் ஒரு கோர்ஸை ரெடி பண்ணிவிட்டு பிடிஎஃப் மெத்தடில் இதை வந்துட்டு நீங்கள் அகைன் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், சேல் பண்ணிக்கலாம். கிண்டல் ஆப் அண்ட் உடுமி இதிலெல்லாம் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வாங்கக்கூடிய பீப்புள்ஸ் வாங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இப்போது உங்களுடைய பிடிஎஃப் வந்துட்டு ஒரு பிடிஎஃபோட ரேட் வந்துட்டு ஒரு 180 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சேல் பண்ணுறதா வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 15 மெம்பர்ஸ் உங்ககிட்டேருந்து வாங்குறாங்க அந்த கோர்ஸை. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 9000 ருபீஸ் கிடைக்கும். நான் சொல்கிறது மினிமமான ரேட்டில் சொல்கிறேன். நீங்கள் கம்மியான ரேட் வச்சு சேல் பண்ணுறப்போ நிறைய பேரே வாங்குவாங்க. நான் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதுவே வந்து 200 ருபீஸ்ன்னு நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியம் தான், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ
அது ஈஸியாக மக்கள் இடத்துல போயிட்டு ஈஸியாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொண்டு வந்து தரும். இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கம் மெத்தடில் தான். இது நீங்கள் ஒன்ஸு இதுக்கான வேலையை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட இதுக்கான இன்கம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய கோர்ஸை பை பண்ண உங்களுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பேசிவ் இன்கம் மெத்தடில் இது ஒரு வகை தான். கண்டென்ட் கிரியேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து கோர்ஸ் வந்துட்டு பல வகையான கோர்சஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். நான் சொன்ன மெத்தடில் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் இது மாதிரி நீங்கள் அதை செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்றப்போ நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, நிறைய பேர் வாங்க பார்ப்பாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இது மாதிரி விஷயங்கள் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீரீஸில் தான் வரும். வீட்டில் இருந்துகிட்டே லேடிஸ் வந்துட்டு சூப்பராக இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீரீஸ் நிறையவே போட்டிருக்கேன். இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன். இப்போது அகைன் திரும்பவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீரீஸில் வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய ஜாப்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துட்டு இருக்குதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்களும் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் இருந்தே ஜென்யூனாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின ஒவ்வொரு தகவலாக நம்மளுடைய சேனலில் நான் ஒரு வீடியோவாக கொடுக்க இருக்கேன். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.